டிட்வா புயல் காரணமாக சென்னையில் கனமழை வெளுத்து வாங்கிய நிலையில் ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலனியில் குடியிருப்புகளை சூழ்ந்து வீடுகளில் புகுந்த மழைநீர் இதுவரை வடியவில்லை. ஆண்டுதோறும் மழைக்காலங்களில் இதேபோன்று சிரமம் அடைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்படுதோம். இதுக்கு ஒரு விடிகாலம் வரணும். எங்களுக்கு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு சங்கடப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப நான் செத்து போனா கூட வந்து தூக்கிட்டு போறதுக்கு ஒரு சங்கடமா இருக்கு. போன வருஷம் அப்படித்தான் பெதநகர்ல போய் இருந்தோம். தண்ணிக்கு அங்கேயும் தண்ணி வந்ததுன்னு இங்க திருப்பி மேடை ஏத்திட்டு வந்திருக்கோம். சாலினி தான் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். இதை கட்டி நாங்க ஒண்ணும் செய்ய முடியாது. கஷ்டப்பட்டுட்டு காலு கையில கீழே கூட ஒன்னைக்கு விழுந்து முட்டெல்லாம் அடிபட்டுடுது. வயசு காலத்து 76 வயசு ஆகுது. நான் இந்த தண்ணிக்குள்ள போயிட்டு வர முடியுமா? இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமன். சுமன், வணக்கம். மேலும் விவரம். டிட்வா புயல் காரணமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, பழைய முகாபுரம் சாலை, சென்னை புறநகர் பகுதியில் கனமழை வீழ்ச்சி வாங்கியது. கடந்த 2 நாட்களாக தற்போது மழை நின்றுள்ள நிலையில் தொடர்ந்து இந்த டிட்வா புயலின் போது பெய்த கனமழையால் இந்த ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலனி முதல் தெருவில் வீடுகளிலும் மழைநீரானது புகுந்துள்ளது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக்கூடிய குறிப்பாக வருடம் பெய்யும் வடகிழக்கு பருவமழையின் போது இந்த ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலனி பகுதி முழுவதும் மழைநீரானது தேங்கி நிற்பதாகவும், குறிப்பாக பல்வேறு இடங்களில் வீடுகளில் மழைநீர் புகுவதால் மக்கள் வாழ்வதற்கே ஒரு தயக்கமானது காட்டி வரும் சூழ்நிலையானது நிலவி வருகிறது. குறிப்பாக எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் இந்த வீடுகளில் தேங்கியுள்ள மழைநீரும் இந்த தெருக்களில் தேங்கியுள்ள மழைநீர்கள் கடந்து சென்றதால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அங்கு நிலவி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கின்றனர். உடனடியாக சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த ஈஞ்சம்பாக்கம் அனுமன் காலனி முதல் தெருவில் மழைநீரை தற்போது மோட்டார் மூலம் அகற்றி வந்தாலும் வீடுகளில் உள்ள மழைநீர் முற்றிலுமாக அகற்றப்படாமலே உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் ஒரு வேதனையாகவும் தெரிவிக்கின்றனர். உடனடியாக சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தர வேண்டும் எனவும், இந்த சாலைகளில் தேங்கக்கூடிய மழைநீரை குறிப்பாக அந்த மழைநீர் வடிகால்வாயில் செல்லமாறு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சுமன்.